நண்பர்களே வணக்கம். நாம் அநேக வைணவ திருத்தலங்களை பற்றி அறிந்திருக்கிறோம். அவற்றுள் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் 108 வைணவ திருத்தலங்களுள் முதன்மை தலமாகவும், சோழ நாட்டு திருப்பதிகளில் முதல் திருத்தலமாகவும், பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க 108 வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலின் 7 சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ள துமான திருவரங்கம் ஸ்ரீரங்கம் என்னும் ஊர் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாகும். இச்சுற்று மதில்களின் வாயில்களாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் மிக பெரிதான ராஜகோபுரம் 72 மீட்டர், அதாவது 236 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகின்றது. இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாயினும் 1987ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் ஆகிய ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச் செங்கண் அச்சுதா மரரேரே ஆயிர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே. காவேரி விரஜாதோயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ஸ்ரீ வாசுதேவோ ரங்கே சக பிரத்யட்சம் பரமம் பதம். திருவரங்கத்திற்கு ஈடாக வேறு எதுவுமே இல்லை என்பதை திருமலையில் தொண்டரடிப்பொடியாழ்வார் எவ்வளவு அனுபவித்து பாடியிருக்கிறார் பாருங்கள். திருவரங்கத்தில் உரையும் எம்பெருமானே, பச்சைமா மலைபோல் மேனியையும் பவள வாயையும் கமலச் செங்கண்ணையும் உடைய நின்னை அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் குழந்தே என்று வணங்கும் இந்த சுவை இருக்கிறதே, இன்பம் இருக்கிறதே, இதற்கு முன்னால் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை கிடைத்தாலும் அது எனக்கு வேண்டாம். உன்னை துதிப்பதை விட, உன்னை போற்றுவதை விட வேறென்ன இன்பம் இருந்திடக்கூடும் என்கிறார். கண்கள் இருந்தும் என்ன பயன்? காவிரிக்கரையில் உறையும் ஸ்ரீரங்கனை காணாத கண்கள்தான் எதற்கு என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர். கண்களித்யாதகோ காவேரி ரங்கன நோடதே என்பது ஸ்ரீபாதராஜரின் பிரபலமான சாகித்யமாகும். வைகுந்தம் என்பது ஸ்ரீமன் நாராயணன் தன் தேவியுடன் பாம்பனையில் மேல் பள்ளி கொண்ட இடமாகும். சகல லோகங்களையும் ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தத்திலிருந்து பரிபாலித்தாலும் நம் பூலோகத்திலும் அநேக இடங்களில் பள்ளி கொண்டிருக்கிறார். அதை போன்ற இடங்களை பூலோக வைகுண்டம் என்று பெரியோர் கூறுவர். பூவுலகிலே ஆதிசேஷன் மேல் சயனிக்கும் கோலத்தில் எம்பெருமான் இருக்கும் இடங்களையும், அந்த ஸ்ரீஹரியின் பல்வேறு அவதாரங்கள் எழுந்தருளியுள்ள இடங்களையும் பூலோக வைகுண்டம் என்றே கூறுவர். ஆயினும் பூலோக வைகுண்டம் என்று ஆழ்வார்களும் மகான்களும் சிறப்பித்து சொல்வது அரங்கம், திருவரங்கம், ஸ்ரீரங்கம் என்றெல்லாம் புகழப்படுகின்ற ஸ்ரீரங்கம்தான். பொதுவாகவே 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதுமே திருவரங்கத்து பெருமான் மீது பாடப்பட்டது என்று கருதப்பட்டாலும் கூட, நேரடியாக திருவரங்கத்தை குறிப்பிட்டே பாடப்பெற்ற பாசுரங்கள் மொத்தம் 247 ஆகும். பெரியாழ்வார் கூட 4ஆம், 10, 8, 9 மற்றும் 10ஆம் திருமொழியில் திருவரங்கத்தை சிறப்பித்து பாடும்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, ஸ்ரீ ராமபிரான், ஸ்ரீ நரசிம்மர் போன்ற ஸ்ரீமன் நாராயணரின் அவதார மகாத்மியங்களை கூறி அவர்கள் எழுந்தருளி இருப்பது திருவரங்கமே என்று புகழ்கிறார். திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்வு இடமே என்பது பெரியாழ்வார் மொழி. அதாவது ஸ்ரீமன் நாராயணரின் பூலோக வாசஸ்தலம் திருவரங்கம் என்றும் பொருள் கொள்ளலாம். வைகுந்தத்திலே எம்பெருமான் உள்ள கோலத்திலே எழுந்தருளி பூலோக வைகுந்தமாய் விளங்கும் இந்த திருவரங்கத்திற்கு எம்பெருமான் தானே விரும்பி நின்ற இத்தலத்திற்கு இங்கிருந்து நகர மறுத்த க்ஷேத்திரத்திற்கு ஏன் அரங்கம் என்று பெயர் வந்தது? பொதுவாகவே தமிழில் அரங்கம் எனப்படுவது ஏதேனும் ஒரு நிகழிடத்தை குறித்தாலும் இங்கே இன்னும் விசேஷமான பொருளுண்டு. காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருப்பதே ஆற்றிடைக்குறை எனப்படும் அரங்கமாகும். இந்த அரங்கக்ஷேத்திரத்தில் அரங்க விமானத்தில் சயனித்த கோலத்தில் வைகுந்தவாசன் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி இருப்பதால் இது திருவரங்கமாயிற்று. ஆழ்வார் பாசுரங்களிலே பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் திருவரங்கநாதர் கோயில் உண்மையிலே பெரிய பரப்பளவு கொண்ட கோயிலாகும். சுமார் 157
ஏக்கரில் பறந்து விரிந்துள்ள இக்கோயில் முதலில் மண்மூடி கிடந்து யாருக்கும் தெரியாமல் தான் இருந்தது. ஆம், அதற்கான புராண விவரங்களைக் கண்டால் நமக்கு இன்னமும் ஆச்சரியமும் அரிய செய்திகளும் கிடைக்கும். பிரம்மதேவர் மேலும் பல சிறப்புகளையும் ஆற்றலையும் கைவரப் பெறுவதற்காக ஸ்ரீமன் நாராயணரை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். அதன் பயனாய் எம்பெருமான் அரங்க விமானத்தில் தோன்றினார். பிரம்மதேவரும் அவ்விமானத்தை தொழுது மகிழ்ந்தார். மேலும் தொடர்ந்து வழிபடுவதற்காக அந்த அரங்க விமானத்தை தன்னுடனேயே சத்தியலோகத்திற்கு எடுத்துச் செல்ல வரமும் பெற்று அவ்வாறே எடுத்துச் சென்று அகமகிழ வழிபட்டும் வந்தார். அரங்க விமானத்தின் அருமையை உணர்ந்த சூரிய புத்திரரான மனு தானும் சத்தியலோகம் சென்று தரிசிக்க தவம் செய்து வரம் பெற்று அவ்வாறே சென்று தரிசித்தும் வந்தார். ஆனால் மனுவின் புத்திரரான இக்ஷ்வாகு பூலோகத்தில் அனைத்து சுபிட்சங்களும் சிறக்க அந்த அரங்க விமானத்தை பூலோகத்திற்கு எடுத்து வர வேண்டும் என எண்ணம் கொண்டார். ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் புரிந்து நாராயணனின் அருளாணையை பெற்று அதன்படி பிரம்மதேவரிடமிருந்து அரங்க விமானத்தை பெற்று நேராக பூலோகத்தில் அயோத்தியில் அதை எழுந்தருளச் செய்து பூஜித்தார். அந்த அரங்க விமானத்தை இக்ஷ்வாகு வழிவந்த தசரத சக்கரவர்த்தியும் வழிபட்டார். இதன் பின்னர் ராவண யுத்தம் முடிந்து ராவணனை வென்ற ராமருக்கு அயோத்தியிலே கோலாகலமாக முடிசூட்டு விழா நடந்தது. ராமபிரானிடம் சரணாகதி அடைந்திருந்த விபீஷ்ணரும் அப்போது அங்கே இருந்தார். இலங்கையை நன்முறையில் தர்ம நெறியில் ஆள வேண்டுமென்று ஆசி கூறி அரங்க விமானத்தை பூஜிக்குமாறு கூறி அதை ஸ்ரீராமபிரான் விபீஷ்ணருக்கு கொடுத்தார். விபீஷ்ணர் அதை மிகுந்த பயபக்தியோடு தலைமீது சுமந்த வண்ணம் இலங்கையை நோக்கி தன் பரிவாரங்களுடன் பயணப்பட்டார். அவ்வாறு தெற்கு நோக்கி வந்தபோது ஒரு நாள் காவிரி கரைக்கு வந்தார். அரங்க விமானத்தை சந்திர புஷ்கரணி தீர்த்தக்கரை மீது வைத்துவிட்டு ஸ்நானத்திற்கு சென்றார். இதற்குள் அதன் மகிமையை உணர்ந்தவர்கள் அங்கே கூட ஆரம்பித்தனர். தர்மவர்ம சோழரும் முனிவர்களும் கூட அங்கே வந்துவிட்டனர். அனைவரின் வேண்டுதலுக்கிணங்க அன்றைய பூஜையை விபீஷ்ணர் அங்கேயே செய்தார். அடுத்த நாள் சிறப்பான பிரம்மோற்சவம் நடைபெற்றது. பின்னர் அதற்கடுத்த நாள் இலங்கைக்கு புறப்பட ஆயத்தமாகி அனைவரிடமும் விடை பெற்று அரங்க விமானத்தை எடுத்து செல்ல முயற்சித்த போது விபீஷ்ணரால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை. இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! இவ்வளவு தூரம் சுமந்து வந்ததெல்லாம் பொய்யா என்று எண்ணிய போது அங்கே ஒரு அசரீரி எழுந்தது. விபீஷணா, இனி நான் இங்கேயே இருக்க தீர்மானித்து விட்டேன். இலங்கைக்கு வரவில்லையே என வருத்தப்படாதே. நான் இலங்கையை நோக்கிய வண்ணம்தான் இங்கே எழுந்தருள்வேன் என்று அரங்க விமானத்தில் சயனித்திருந்த எம்பெருமான் கூறியதும் அதன்படியே விபீஷணர் அரங்க விமானத்தை அதே இடத்திலேயே விட்டுவிட்டு இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டார். இந்த தலப்புராணத்தை ஒரு சிலர் வேறு விதமாகவும் கூறுகிறார்கள். விபீஷணர் அரங்க விமானத்தை கொண்டு வருகையில் ஒரு பிராமண சிறுவன் அவர் முன் தோன்றி, ஐயா, அந்த அரங்க விமானத்தை எங்கே வைப்பது என்று பார்க்கிறீர்களா? இதோ என்னிடம் தாருங்கள் என்றதும், உன்னால் முடியும், ஆனால் குறிப்பிட்ட நாழிகைக்குள் தாங்கள் குளித்துவிட்டு அரங்க விமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையே, என்ன நடக்கிறது என்று குளித்துவிட்டு வந்து பாரும் என்றதும் அந்த சிறுவனிடம் அரங்க விமானத்தை கொடுத்துவிட்டு காவிரியில் குளிக்கச் சென்றார். அந்த சிறுவன் சொன்னதைப் போலவே விபீஷணரால் குறிப்பிட்ட நாழிகைக்குள் வர முடியாமல் போகிறது. அங்கே கரையில் பார்த்தால் அரங்க விமானம் கீழே இருக்கிறது. சிறுவன் சற்று தொலைவில் நின்று கொண்டிருக்கிறான். அரங்க விமானம் கீழே உள்ளதே என்று அறக்க பறக்க வந்த விபீஷணரால் முன்னை போல் அதை தூக்க முடியவில்லை. அதை கண்டு சிறுவன் நகைக்கவே விபீஷணர் அந்த சிறுவனை துரத்தினார். அவன் ஓட இவர் விரட்ட சிறுவன் ஒரு மலை மீது ஏறி நிற்கிறான். விபீஷணர் அந்த சிறுவனை கொட்டவும் சிறுவன் ஸ்ரீ விநாயகராக மாறி சிலையாகிறார். இன்றும் அந்த வடு உச்சிப்பிள்ளையார் தலையில் இருக்கிறது. தர்மவர்ம சோழரும் விமானத்தை மையமாக வைத்து ஒரு கட்டிடம் எழுப்பினார். ஆனால் ஒரு சமயம் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது கட்டிடமே மணலால் மூடி இருக்குமிடம் தெரியாமல் போய்விட்டது. இதனால் பல காலம் யாருக்குமே தெரியாமல் அரங்க விமானம் இருந்தது. தர்மவர்ம சோழரின் வழிவந்த ஒருவர் பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நாள் மணத்திட்டில் இருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அந்த மரத்தில் இருந்த கிளி ஒரு அழகான கீதம் ஒன்றை இசைத்தது. கூர்ந்து கவனித்த போது அது தெளிவாக கூறியது, இந்த இடத்தில் வைகுண்டவாசனின் திருவரங்க கோயில் உள்ளது என்பதையே திரும்ப திரும்ப அந்த கிளி கூறிய வண்ணம் இருந்தது. ஆனால் அவருக்கு எங்கே கோயில் உள்ளது என்று புரியவில்லை. வெறும் மணல் மேடாகத்தானே இருக்கிறது, இந்த இடத்திலா கோயில் இருக்கிறது என்று குழப்பமாயிருந்தது. அன்றிரவே அவர் கனவில் திருவரங்க பெருமானை தோன்றி பழைய நிகழ்ச்சிகளை சொல்லி கோயிலை வெளித்திரிமாறு செய்ய சொன்னதும் அவ்வாறே செய்து கருவறையை சுற்றிலும் கோட்டை அமைத்தார். திருவரங்கரின் கருவறை வட்ட வடிவமானது. கருவறையின் முன்பு சதுரமாய் ஒரு மண்டபம், அதிலே 2 தூண்கள். அந்த தூண்களின் மேலே ஒவ்வொரு திருவடி. அது விமானத்தின் மேல் தெற்கு நோக்கி நின்றுள்ள பரவாசுதேவரின் திருவடிகளாகும். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டிய கோலம் எம்பெருமானுடையது. அதாவது மேற்கு புறம் தலையை வைத்து கிழக்கில் காலை நீட்டி தெற்கு நோக்கிய வண்ணம் ஆதிசேஷன் மேல் சயனித்த கோலம் திருவரங்கரின் கோலமாகும். திருவரங்கத்தின் முகப்பில் தெரியும் கோபுரம்தான் தற்போது ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமாகும்.
1979 திருப்பணி ஆரம்பிக்கப்பெற்று 71 மீட்டர் வரை உயர்த்தப்பட்டு 13 தளங்களோடு 13 கலசங்களோடு கட்டப்பட்டு 1987 கும்பாபிஷேகம் நடத்தப்பெற்றது. ஆனால் இந்த கோபுரத்தை முதலில் கட்டத் துவங்கிய விஜயநகர பேரரசர் அச்சுதநாயர் ஆகும். கிபி 1530 முதல் கிபி 1542 வரை இவர் மன்னராக விளங்கிய போது ஒரு 6 மாத காலம் திருவரங்கத்தில் இருக்க நேர்ந்தது. அப்போது இந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார். அவர் தங்கியிருந்த காலகட்டத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவே கட்டிய நிலையில் அப்படியே நின்றுவிட்டது. அச்சுதராயரால் கட்டப்பட்டதால் இதற்கு ராயகோபுரம் என்று பெயர். இதன் பின்னர் கிபி 1565 விஜயநகர பேரரசு வீழ்ச்சி கண்டதனால் மேற்கொண்டு யாரும் இந்த கோபுரத்தை தொடர்ந்து கட்டவில்லை. சுமார் 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கம்பீரமான ராஜகோபுரமாக இது எழுந்துள்ளது. திருவரங்க நாச்சியாருக்கு படிதாண்டா பத்தினி என்று பெயர். ஏனெனில் தாயார் சன்னதியின் உற்சவங்கள் எல்லாம் கோயிலின் உள்ளேயே முடிந்துவிடும். அதனால் எம்பெருமான் தான் வருடத்தில் 5 முறை தாயார் சன்னதியில் எழுந்தருள்வார். காவிரியை கூட திருவரங்கனின் தேவியாக கூறுவர். தேவியைப் போல் காவிரியும் அரங்கனின் பாதத்தை தொழுதபடி இருக்கிறாளாம். செழிப்புடைய காவிரி வந்து அடித்தொழும் சீரரங்கமே என்பார் பெரியாழ்வார். தென்னீர் பொன்னி திரைக்கையில் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணி என்பார் குலசேகர ஆழ்வார். இதனால்தான் இன்றளவும் ஆடி 18 பெருக்கின் போது குங்குமம், மஞ்சள், பொட்டு, தாலி, புடவை போன்றவற்றை காவிரியில் பூஜை செய்து விடுவது வழக்கமாய் உள்ளது. 6 ஆதாரங்களை கடந்து சகசிராரத்தை அடைவது போல 6 பிராகாரங்களை கடந்து ராசமகேந்திரன் சுற்றில் உரையும் அரங்கனை தரிசிக்கும்படி கோயில் அமைப்பு உள்ளது. ஒவ்வொரு பிராகாரத்திலும் பற்பல கோயில்களும் மண்டபங்களும் கோபுரங்களும் நிறைந்துள்ளன. ஆளவந்தார் மற்றும் பெரிய நம்பியின் விருப்பத்திற்கிணங்க பெரிய நம்பிக்கு அடுத்தபடியாக ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த ஸ்ரீ ராமானுஜர் ஆச்சாரியராக விளங்கி அரங்கனை போற்றி நின்றார். அன்பர்களே, திருவரங்கனின் பெருமைகளை, அத்தலத்தின் வரலாறு மற்றும் மகிமைகளை மற்ற நூல்களின் மூலம் படித்து அறிந்ததை இந்த பக்தி சிந்தனா காணொளி எண் 38 மூலம் தங்களுடன் பகிர்ந்து கொண்டதை எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பாக நினைத்து மகிழ்ச்சி கொள்கிறேன். தேங்க்யூ ஆல்.